வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்எல்ஏக்கள் அந்தர்பல்டி அதிர்ச்சியில் ஸ்டாலின். நண்பர்களை இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது ஆட்சியை இழந்து கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்து தற்பொழுது மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்திய பொழுது கட்சிக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் யாரேனும் இருந்தால் எனது கவனத்திற்கு வர வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். அதில் தற்பொழுது சிட்டிங் எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடிய 25 பேர் விஜய் அவர்களது பக்கம் இணைந்து விடலாம் என்ற ஒரு ஆலோசனையும் நடத்தி வருவதாகவும், ஏனென்றால் திமுகவை மக்கள் முழுவதுமாக புறக்கணித்து விட்டார்கள். பெண்களது ஓட்டுக்கள், இளைஞர்களது ஓட்டுக்கள், ஜென்சி தலைமுறையின் ஓட்டுக்கள் அனைத்தும் விஜயின் பக்கம்தான் இருக்கிறது. கூண்டோடு 25 எம்எல்ஏக்கள் தற்பொழுது விஜய் அவர்களுடன் இணைந்து செயலாற்றுவதற்கு ஒட்டுமொத்த ஆலோசனைகளும் நடத்தப்பட்டு வருவதாகவும், இந்த செய்தியை கேட்டவுடன் ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அடைந்துள்ளார் என்றும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. திமுகவின் கோட்டையில் ஒரு செங்கலை கூட உருவ முடியாது என்று கூறிய உதயநிதி அவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக ஆட்சியை கவிழ வைத்து 14 நாட்களாக உறக்கம் இல்லாமல் தற்பொழுது தோல்வியின் அச்சத்திலும் குழப்பத்திலும் திமுகவின் கோபாலபுர குடும்பமே இருக்கிறது. கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவர்கள் உறங்கி 8 நாட்கள் ஆகிறதாம். உதயநிதி அவர்கள் துபாயில் இருந்து வந்ததிலிருந்து நிம்மதியே இல்லையாம். தேர்தலின் ரிசல்ட் திமுகவின் தோல்வி ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில் அமைந்துவிட்டது. திமுகவின் நிதியமைச்சராக இருந்த டி பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒரு வருடத்திற்கு அரசியலில் இருந்து ஓய்வு பெறுகிறேன் என்றும், திமுகவில் வாரிசு அடிப்படையிலான தத்திகள் இருக்கும் வரை வெற்றியடையாது என்பதை அவர் பேசிய பழைய வீடியோவும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அடிப்படை உறுப்பினர்கள் பேச்சை கேட்டிருந்தால் திமுக நல்ல நிலைமைக்கு வந்திருக்கும். அதிகாரம் இருந்தால் டெண்டர்கள் முறைகேடு, ஊழல், ஒட்டுமொத்தமாக காவல்துறையினரை கட்டுப்பாட்டிற்கு வைத்துக்கொண்டு பல அசம்பாவித நடவடிக்கைகளை மேற்கொண்டு திமுக கடந்த 5 ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு மோசமான நிலைமையை தான் பெற்றுள்ளது. ஏன், ஜாபர் சாதிக் யார் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக குஜராத்தில் கைது செய்யப்பட்டு டெல்லியில் தற்பொழுதும் விசாரணையில் இருக்கிறார். இவருக்கு பின்னால் பல ஆயிரம் கோடிகள் மறைமுகமாக திமுகவின் பினாமிகளை செயல்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. மேலும் எப்ப வேண்டுமானாலும் திமுகவில் முக்கியமான நபர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்தால் நிச்சயம் திமுகவின் ஒட்டுமொத்த மற்ற நிர்வாகிகளும் மூத்த மாஜி அமைச்சர்களும் சிறையில் அடைக்கப்படுவது உறுதிதான் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மக்களுக்கு தேவையில்லை என்ற காரணத்தினால்தான் தற்பொழுது மக்கள் திமுகவை தோல்வியடைய வைத்துவிட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் மக்களை புறக்கணிக்கக்கூடிய வகையில் அமைத்து விட்டார்கள் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் நிச்சயமாக திமுக மீண்டு வர முடியாத அளவிற்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கியுள்ளது என்றும், நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடிய சுமார் 25 முக்கிய எம்எல்ஏக்கள் விஜய் அவர்களுடன் தாவேகாவில் இணைந்து விட்டால் திமுகவிற்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் மாறிவிடும். அவர்களது எம்எல்ஏ பதவியையும் ராஜினாமா செய்ய தேவையில்லை. எப்படி டிடிவி தினகரனின் கட்சியில் எம்எல்ஏவாக இருந்த காமராஜ் அவர்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவுகளை தெரிவித்து தனது எம்எல்ஏ பதவியை தக்க வைத்து கொண்டாரோ, அதேபோல் தற்பொழுது 25 எம்எல்ஏக்களை விஜய் அவர்களுக்கு ஆதரவுகளை கொடுத்து அந்தர்பல்டி அடிக்கக்கூடிய நிலைமையும் திமுகவில் நிலவி வருகிறது என்ற தகவலையும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒட்டுமொத்த தலைமை மக்களையும் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் சரியாக கவனிக்க தவறியதன் காரணமாகத்தான் இந்த தோல்வி. சரி, திமுகவிற்குத்தான் தோல்வி புதிதல்ல, மீண்டும் வந்துவிடும் என்று நினைத்தால் அது மிகப்பெரிய தவறு. ஆளும் கட்சியாக அதிமுக இருந்தால் மீண்டும் வரலாம். ஆளும் கட்சியாக புதிய கட்சி வந்துவிட்டது. விஜய் அவர்களது ஒட்டுமொத்த வரவேற்புகளும் மக்களது கவனத்தையும் பெற்றுவிட்டது. இனி திமுக எதிர்க்கட்சியாக கூட வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால்
நடத்தக்கூடிய சம்பவங்கள் அப்படித்தான் இருக்கிறது. வெள்ளை அறிக்கையை வெளியிட்டால் முடிந்துவிட்டது. மாஜி அமைச்சர்கள் அனைவரும் சிக்குவார்கள். நிர்வாகிகள், கொறடா என்று கூறக்கூடிய அந்த அவையின் முக்கியமான நிர்வாகிகள் அனைவருமே சிக்குவார்கள் என்றும் கூறப்படுகிறது. இது வருடத்தில் 35 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய முக்கியமான அரசியல் மாற்றம். எப்படி எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு விஜயகாந்த் அவர்கள் வந்தாரோ, விஜயகாந்த் அவர்களும் ஒரு முக்கியமான முதல்வராக வந்திருக்கக்கூடியது. அன்று அவர் செய்தி ஊடகங்களை அவரை கேலி கிண்டல் செய்யாமல் இருந்திருந்தால் நிச்சயம் அவர் திமுகவை அன்றைக்கே 3வது இடத்திற்கு கொண்டு வந்தவர்தான். ஆனால் செய்தி ஊடகங்கள் அவரை கேலி கிண்டலுக்கு உள்ளாக்கித்தான் அவருக்கு நிலைமை மிகவும் மோசமாக மாறியது. அதில் திமுக தப்பித்து விட்டது. ஆனால் அனைத்தையும் சுதாரித்து கொண்டுதான் விஜய் அவர்கள் ஊடகங்களை தனக்கு பின்னால் வரவழைத்து கொண்டிருக்கிறார். சரி, விஜய் அவர்கள் ஊடகங்களை புறக்கணிக்கிறாரா என்று கேட்டால் புறக்கணிக்கவில்லை. நல்ல ஊடகங்களை மதிக்கிறார். மக்களுக்கு எளிதாக தனது கருத்துக்களை செல்ல வேண்டும் என்றால் அவரது இணையதளங்கள் மூலமாகவே அதை பதிவுகளை மேற்கொள்கிறார், வெளியிடுகிறார். அதன் வரவேற்புகளும் பல மில்லியன் கணக்கான வியூஸ்களையும் பெற்றுக் கொடுத்து மக்களின் பார்வைக்கு வந்துவிடுகிறது. ஆனால் செய்தி ஊடகங்கள் மற்றவர்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக பல குற்றச்சாட்டுகளும் தற்பொழுது வரை இருக்கிறது. எல்லா ஊடகங்களும் அப்படி கிடையாது. ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் அவருக்கு சொந்தமான குறிப்பிட்ட செய்தி ஊடகங்கள் திமுகவின் ஆட்சியில் நல்லதை மட்டும்தான் கூறியது, கெட்டதை கூறவே இல்லை. ஆனால் தாவேகாவின் ஆட்சியில் கெட்டதை மட்டும்தான் கூறுகிறது, நல்லதை கூறவில்லை. எந்த ஊடகம் என்று தெரிந்தால் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் ஒட்டுமொத்தமான மக்களின் அவலநிலை மற்றும் விலைவாசி உயர்வுகள், பத்திரப்பதிவில் செய்த மோசடி, பால் துறையில் செய்த மோசடி என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் மிகப்பெரிய ஒரு சிக்கலான, ஒரு நெருடலான ஒரு மாற்றத்தையும் தமிழக மக்கள் வேண்டும் என்று கூறியதன் காரணமாகத்தான் தற்பொழுது திமுகவின் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு இனி தமிழ்நாட்டில் திமுகவின் ஆட்சி வேண்டாம் என்று கூறிவிட்டு விஜய் அவர்களுக்கான ஆதரவுகளையும் தற்பொழுது மக்கள் கூறிவிட்டார்கள். இனி தமிழ்நாட்டில் திமுக வர்சஸ் அதிமுக கிடையாது, அதிமுக வர்சஸ் தாவேகா. ஏனென்றால் அதிமுகவில் தற்பொழுது குழப்பங்கள் இருந்தாலும் மக்களது மாற்றங்களும் தற்பொழுது வரை சில பிரச்சனைகளும் அதிமுகவின் அரசியலில் உருவானாலும் கள நிலவரம் நிச்சயம் மாறுபடும். மக்கள் அதிமுகவின் அரசியலில் நிச்சயம் ஒரு முக்கியமான திருப்புமுனையாகவும் கொண்டு வருவார்கள். ஒற்றுமையை அதிமுக, எடப்பாடி அதை வலிமையாக செயல்படுத்துவார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை தனது கட்டுப்பாட்டிற்குள் மீண்டும் ஒரு முறை கொண்டு வந்துவிட்டால் திமுகவின் நிலைமை 3வது இடம் மட்டும்தான். கூட்டணிகள் தற்பொழுது விஜய் அவர்களுக்கு ஆதரவுகளை தெரிவித்து விட்டார்கள். கூட்டணி இல்லாமல் திமுகவால் 10 இடங்களுக்கு மேலாக தாண்ட முடியாது என்று பல ஊடகங்களும் தெரிவித்து வருகிறது. நண்பர்களை, திராவிட முன்னேற்றக் கழகம் 25 எம்எல்ஏக்கள் விஜய் அவர்களுடன் இணைந்தால் விஜய் அவர்கள் அந்த 25 எம்எல்ஏக்களை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.